அதிகமாக நம்ம பிரபஞ்ச சபையில் பேசிகிட்டு இருக்கோம். தர்மயுகம் மாறுறத ஒவ்வொரு நாளும் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலேருந்து பிரபஞ்சங்கிற வார்த்தை வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு வெளியே. தர்மயுகம் மாறிக்கிட்டு இருக்குது. அதை கண்கூட காண முடியுது. நான் பல இடங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல நிலை, நல்ல மாற்றம். அகத்திய பெருமானும் சிவமகா வாழைச்சி தன்னுடைய அந்த செங்கோல் பணியை ஆரம்பிச்சிருச்சு. போன ஜஸ்டியில் வந்து ஒரு 10% அந்த நிலை தெரிஞ்சது. இந்த ஜஸ்டிக்கு பிறகு இது 50% வெளியே பிரபஞ்ச மாற்றம் தெரியுது. அதை உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஐயா. அந்த நிலையை சொல்லத்தான் இப்போ மைக்கு வந்தேன். அப்புறம் என்னுடைய ஒரு சொந்த வினா, நம்ம தெற்கு வண்டான எல்லையில் இருக்கிற இடத்துல ஒரு ரூம் ஒன்று கட்டலான்னு அகத்திய பெருமானுக்கிட்ட அனுமதி கேட்டு நிற்கிறேங்க ஐயா. இந்த ரூம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தாயும் தந்தையும் ஊரில் குளிரில் படுத்திருக்காங்க. ஐயா கிட்ட பேசணும் அந்த விஷயத்தை. அதனால் அந்த ரூம் உங்ககிட்ட சொன்னால் தான் அமைச்சு கொடுப்பீங்க சீக்கிரமாக. அதனால தான் உங்ககிட்ட அந்த விண்ணப்பத்தை வச்சாச்சுங்கய்யா. உங்கள் அகத்திய பெருமான் பாதத்துலேயும் சிவமுக வாழைச்சித்தருடைய திருப்பாதத்துலேயும் அந்த வேண்டுகோளை வைக்கிறேங்க ஐயா. மின் இணைப்புக்கு விண்ணப்பம் போட்டிருக்கு, அதுவும் வந்துடும். அந்த பணியை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும். மின் இணைப்பு வந்துருமா? வந்துடுங்க ஐயா. ஓம் அகதி ஓம் அகதீசாய நமக. நம்முடைய தெற்கு வண்டானம் சபை அமைந்திருக்கின்ற வளாகத்தில் என்று நீர் துவங்கிய அப்பொழுதே ஒரு கணம் சிரித்தது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக இறை சபையை, கிளை சபையை நிர்வகித்த காலத்தில் கிளை சபை அங்கு இருக்கின்றது, நீர் இங்குதான் இருக்கின்றாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக. சபையை நாடி, சபையின் நாடியை தன்னுடைய நாடியாக மாற்றிக்கொண்ட சீடனே உன் நாடி அறிந்தவன் அகத்தியன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அருள் வடிவாய் யாம் உரைத்தோமே, ஒவ்வொருவர் இரு கண்களை காண்கின்ற பொழுதும் அவன் சரணாகதி எத்தகைய சதவிகித அளவு உள்ளுக்குள் இருக்கின்றது என்று உன் கண்களில் இருந்து வருகின்ற அத்தகைய கண்ணீர் திவளைகளும் சரீரத்தில் இருக்கக்கூடிய அங்க அவயங்கள் கூட சிவமகா வாழை சித்தன் நாமத்தை உரைத்து கொண்டிருக்கின்ற நிலையை அகத்தியன் அறிந்திருக்கின்றோம் என்று. சரணாகதி என்ற தத்துவத்திற்கு ஒரு இலக்கணமாக நீர் திகழ்ந்து வருகின்றாய், உன்னை மாற்றி வருகின்றாய், தர்மயுக மாற்ற நிகழ்விற்காக உன்னை நீ மாற்றிக் கொண்டிருக்கின்றாய் என்ற அகத்தியன் நல்லாசி. அவ்வாறு அருள் வடிவ மாற்றம் தனை சித்தனோடு வளம் வருகின்ற சீடர்களுக்குள் சிவமகா வாழை சித்தனை காண்கின்ற பொழுதுதான் அகத்தியன் கண்களிலும் கண்ணீர் வரும் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவனையும் சிவமகா வாழை சித்தனாகத்தான் அகத்தியன் இனிவரும் காலங்களில் காண வேண்டும் என்றால் அதற்குரிய முழு முயற்சிதனை அகத்தியன் எத்தகைய நிலையில் அதனை ஆற்றிக் கொண்டிருக்கின்றான் என்பதை சீடர்கள் உணர வேண்டும் என்று அகத்தியன். அவ்வாறு சிவமகா வாழை சித்தனாகவே அவனை தாங்கி வளம் வருகின்றவனே, உன் தாய் தந்தையரை தாங்குகின்ற அற்புத இல்லமதை அமைக்க அகத்தியன் நல்லாசி வழங்கி. ஏற்றம் கொண்டு பிரபஞ்ச பணியாளர்கள் என்னிடம் இருக்கின்றார்கள், உனது இல்லத்திற்கு ஆற்றுகின்ற பணியாளர்களையும் யாமே உமக்கு நிர்வகித்து வழங்கி நல்லாசி வழங்கி அமர்கிறோம். ஓம் அகதீசாய நமக.